தான் கெட்டிக்காரங்க. வெத்தல போட்ட சோக்குல நான் கப்புனு குத்துன மூக்குல வந்தது பாரு ரத்தம் இந்த அமரம். மாத்திரா வந்துருச்சா அது? ஏய் ரா ரா, என்ன அடிக்க போறியா? வா. அவனை என்ன ஜெயிச்சிட்ட நீ வாழ்க்கையில. கத்ரா பார்கவ் போயிட்டான்டா. பார்கவ் காலேஜ்ல உங்களை விட மோசமா ஆட்டம் போட்டவன்டா. இப்ப போயிட்டான். ரொம்ப மோசமான ஒருத்தன் திருந்தி நல்லா வாழணும்னு நினைக்கும் போது செத்துட்டான்னா அது எவ்வளவு பெரிய ஒரு கொடுமை தெரியுமாடா. சுத்தி இருக்கிற பல பேர் வாழ்றதுக்கான நம்பிக்கை கட்டுமுடா. ஐயா பாத்தி கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாப்லப்பா. விடுங்க தம்பி, இவனு மேல ஒரு ஆளு இவன்கிட்ட சரிசமா பேசிட்டு இருக்கீங்க. இந்த நாயை செத்தா கூட திருந்த மாட்டானு. யோ எவங்க திருந்துவான்? நாம என்னைக்கு அவன் திருந்த நினைக்கிறதுக்கு மதிப்பு கொடுத்திருக்கோம், நேரம் கொடுத்திருக்கோம், இடம் கொடுத்திருக்கோம், வாய்ப்பு கொடுத்திருக்கோம். உண்டியல்ல உடைச்ச கடல பாட்டில் மணி சோடா சேர்க்கிறேன். அப்புறம் எப்படி பெத்தவங்க வச்ச பேரு சோறெல்லாம் ஞாபகம் இருக்கும்? குடும்பமும் ஒதுக்குது, சமுதாயமும் ஒதுக்குது, எல்லாருமே அடிச்சு துரத்துற எப்படி திருந்துவான்? இவனா இங்க தப்பு பண்ற பல பேர் எமோஷனல் கிரைம் தாண்டா பண்றான். பாசத்துல, துரோகத்துல, கோவத்துல, வேகத்துல ஆளுக்கு ஒரு காரணம். ஆனா அதுக்கப்புறம் நீ மேல 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 பண்ற ஒவ்வொரு தப்பு உன்னை எது பண்ண வைக்குது தெரியுமாடா? போதடா. நான் அடிச்சு சொல்வேன்டா, உன் தப்பு தவிர மத்த எல்லா தப்பையும் போதையில தாண்ட செஞ்சு. ஏன் நீ குடிக்கல? கூத்தடிக்கல? வாங்க சார் வாங்க. குடியில கெட்டவன் தான் சார் குடியை பத்தி சொல்ல முடியும். என் குடியாலதான் 2 புள்ளிக உயிரை விட்டுச்சுன்னு புரிஞ்சதும் தாண்டா குடிக்கிறதே விட்டேன். சும்மா அது நாடகம் போடாத வாத்தி. நான் வீட்டுல காசா குடிக்கிறோம், விக்கிறோம் மட்டும் நக்கிறோம் நோட்ட சொல்றேன். அதான்டா நானும் சொல்றேன். இந்த போதை ஒரு அரசியல். உனக்கு 18 வயசு ஆவலடா, நீ இந்த படம் பார்க்காத வெளியே போடான்னு சொல்ல தேட்டர் வாசல்ல ஒருத்தன் நிக்கிறான்ல. அது என்ன வைன் ஷாப் வாசல்ல ஒருத்தன் நிக்கல? 10 வயசு 15 வயசு பையன் கைக்கு பாட்டில் சிகரெட் எப்படா போகுது? அரசியல். அந்த அரசியலை தாண்டா பவானி பண்ணிட்டு இருக்கிறான். குழந்தைகளை வேலைக்கு வைக்க கூடாதுன்னு சட்டம் சொல்லும் போதே அதே குழந்தைகளை தப்பான வேலையை செய்ய வைக்கிறான் அந்த மிருகம். என்னடா என்னது? காசு கொடுத்து ஓட்ட வாங்கிட்டு விரல மை வச்சு விட்ட மாதிரி உங்க எல்லாத்தையும் ஓசியில் கொடுத்து பச்சை குத்தி விட்டுருக்கிறான். உங்களுக்கு தண்ணி, சாப்பாடு, துணி எல்லாத்தையும் கொடுத்து குளிப்பாட்டி வச்சிருக்கிறான். எப்பா டேய் போதும்டா. இனிமே நல்லா சூப்பரா வாழ்ந்துருவோம்னு நம்மளும் அந்த பிள்ளைங்களை தாண்ட வண்டி ஏற்றி அமுச்சு வச்சிருக்கிறீங்க. அதுக்கு ஃபேன்ல தொங்க போதோ, டயர்ல சிக்க போதோ, ஆனா காப்பாத்துவேண்டா. ஒவ்வொருத்தனையும் காப்பாத்துவேண்டா. அது என்னடா சொன்ன அவன்? என்ன பிடிச்சவனெல்லாம் கொல்ல போறானா? டேய் என்ன பிடிச்சவள கோடி பேர் இருக்காண்டா வெளியில. முடிஞ்சத்தோட சொல்றா பாப்போம்.